அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் பொத்தனூரிலிருந்து. என்னுடைய செல் நம்பர் 95 97 37 90 91. இந்த காணொலியை காணுகின்ற அன்பர்கள் சகோதரிகள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்கவோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கவோ எண்ணுகின்ற அன்பர்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, இந்த ஜாதகருக்கு 2 தாரம் அமைப்பு எதனால் ஏற்பட்டது என்பதை இந்த காணொளி வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர் மிதுன லக்கண ஜாதகர். இந்த லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி குரு 2இல் உச்சம் பெற்றும் 2ஆம் அதிபதி சந்திரன் 2இல் ஆட்சி பெற்றும் அமர்ந்த நிலை யாதெனில், இந்த ஜாதகருக்கு செல்வ செழிப்புண்டு, சீமான் வாழ்வுண்டு, தரணியில் புகழ் பெற்றவர், தங்க நகர் வாழ்வு கொண்டவர், தனமும் தானியமும் பொன்னும் பொருளும் புகழும் உள்ளவர் என்பதில் எல்லளவு மாற்றமில்லை. ஆனால் மனைவி மட்டும் 2ஆக அமைந்தது. அது எதனால் என்று பார்த்தோம் என்றால், 2இல் ஆட்சி பெற்ற சந்திரனுடன் 7ஆம் அதிபதி குரு உச்சம் பெற்று நின்ற நிலையும், கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் நீசம் பெற்று 4ஆம் இடத்தில் நின்ற நிலையும், சந்திரனுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் நீசம் பெற்று துலா ராசியில் நின்ற நிலையும், செல்வ செழிப்பு இருந்தும் சீமாட்டி வாழ்விருந்தும் இதை அனுபவிக்காமல் முதல் மனைவி இந்த ஜாதகரை விட்டு பிரிந்துவிடும் அவல நிலை ஏற்பட்டு விட்டது. மீண்டும் இந்த ஜாதகர் ஒரு இளநங்கை ஒருத்தியை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை சுகமாக நடத்தி சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் ஐயப்பாடு இல்லை. ஆனால் இப்படி அமைப்பு இருந்தால், இது போன்ற ஜாதக அமைப்பு இருந்தால், முதல் மனைவி அகன்று வேறொரு பெண் மனைவியாக வருவாள் என்பதில் இந்த உதாரண ஜாதகத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆக இதுபோல இந்த மிதுன லக்கண ஜாதகருக்கு மட்டும்தான் இப்படியா என்றெல்லாம் இல்லை. எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதித்து விட்டாலும் இது போன்ற 2 மனைவி யோகத்தை தந்துவிடும் என்பதில் எல்லளவும் ஐயப்பாடு இல்லை. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.